ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உணவகங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம். விறகடுப்பில் சமையல் செய்து அசத்தும் ஊழியர்கள். ஆளுநர் மாளிகைக்குள் புகுந்த வடமாநில மாணவர். 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. புதுச்சேரியில் சிலிண்டர் தட்டுப்பாட்டை தவிர்க்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். புதுச்சேரியில் ஒரு வாரம் நடைபெறவுள்ள ஹெல்மெட் விழிப்புணர்வு பிரச்சாரம். கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் லட்சுமி நாராயணன். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் பிரபல உணவகத்தில் விறகடுப்பில் சமையல் செய்து விற்பனை செய்யப்படுவது பொதுமக்களை வெகுவாக ஈர்த்துள்ளது. புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பல உணவகங்கள் இதனால் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றன. 10ஆம் தேதி முதல் பல வணிக நிறுவனங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நகரில் உள்ள பல உணவகங்கள் செயல்பாடுகளை தொடர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சில இடங்களில் மூடும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி புசி வீதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் உணவகத்தில் மாற்று ஏற்பாடாக பாரம்பரிய முறையில் விறகடுப்பை பயன்படுத்தி உணவுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. வாடிக்கையாளர்களுக்கு வழக்கம் போல் உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உணவக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விறகு அடுப்பில் பல்வேறு வகை உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. அதோடு கடல் உணவுகளும் பாரம்பரிய முறையில் சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சிரமம் ஏற்பட்டுள்ள நிலையிலும் பாரம்பரிய விறகடுப்பை பயன்படுத்தி உணவு தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து சேவை வழங்கி வரும் இந்த உணவகம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இப்போதைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடுனதுனால கறி அடுப்பில் எங்கள் ஓனர் சமைக்க சொல்லிட்டாரு. இதுதான் வச்சு சமைச்சிட்டுக்கிறோம். இப்போதைக்கு இந்த ஒரு 4-5 நாளாக கறி அடுப்பில் தான் சமைச்சிட்டுக்கிறோம் நாங்கள். அது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் நல்லா பேர் எங்களுக்கு இருக்குது. இது நல்லா இருக்குது டேஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த கறி அடுப்பில் சமைக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வெயில் இது ஹீட்டு இருந்தாலும் எங்களுக்கு இதில் தான் சமைக்கணும்னு சொல்லியிருக்காரு எங்கள் ஓனர். வேறு வழி இல்லைப்பா, இதில் தான் சமைக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆளுநர் மாளிகைக்குள் புகுந்த வடமாநில மாணவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பாரதி பூங்கா அருகே செயின்ட் மார்டின் வீதியில் ஆளுநர் மாளிகை அமைந்துள்ளது. பிரெஞ்சு ஆட்சியில் கட்டப்பட்ட 250 ஆண்டு பழமையான இந்த மாளிகை சேதமடைந்ததால் ஆளுநர் மாளிகை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட உள்ளது. இதனால் குருசுக்குப்பம் பழைய சாராய ஆலை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட கலாச்சார மைய கட்டிடத்திற்கு ஆளுநர் மாளிகை சில மாதம் முன்பு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இங்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் குடும்பத்துடன் தங்கியுள்ளார். ஆனால் அலுவலக பணிகளை பழைய கட்டிடத்தில் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி இரவு ஆளுநர் இல்லத்தில் புகுந்து விருந்தினர் அறையில் ஒரு வாலிபர் படுத்து உறங்கிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது ஆளுநர் மாளிகை பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கியது. இந்த நிலையில் வாலிபரை ஆளுநர் மாளிகை காவல்துறையினர் பிடித்தனர். காவல்துறை தலைமை இயக்குநர் உட்பட உயர் அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் அவரை முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஹர்திக் ஜா என்பதும் பெங்களூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் படித்து வருவதும் தெரியவந்தது. இவர் தன்னுடன் பயிலும் மாணவருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்ததும் கடற்கரையை ஒட்டியுள்ள உணவகத்தில் மது அருந்திய போது
அதிக போதை காரணமாக ஆளுநர் மாளிகையில் ஏறி குதித்து நள்ளிரவில் உள்ளே புகுந்து அங்கிருந்த விருந்தினர் அறையில் படுத்து தூங்கியதும் தெரியவந்தது. இந்நிலையில் மாணவர் ஹரித்திக் ஜா மீது அத்துமீறி நுழைதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவர் கூறிய தகவல் உண்மையா என்பது குறித்தும் பெங்களூரில் உள்ள கல்லூரி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு விசாரித்து வருகின்றனர். மேலும் அவருடன் இருந்த மற்றொரு மாணவரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டு உள்ளதாகவும், புதுச்சேரி மாநிலத்திலும் இன்னும் ஓரிரு தினங்களுக்கு வர்த்தக வியாபார நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர்கள் வீட்டிற்கு தேவைப்படும் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என தெரிவித்துள்ளார். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் ஆளுநர் மாளிகையில் போதை ஆசாமி புகுந்துள்ளது திட்டமிட்ட சதி செயல் அல்ல என்று தெரிவித்துள்ள அன்பழகன், பாதுகாப்பு குறைபாடுக்கு காரணமான ஆளுநர் மாளிகை காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் ஆதரவாளராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செயல்பாடு உள்ளது என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக ஆதரவாளரான நாராயணசாமிக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சாலை விதிமுறைகளை பின்பற்றுதல் மற்றும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை கிராமப்புற ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அறக்கட்டளை இணைந்து இருசக்கர வாகனம் ஓட்டுவோருக்கு பொறுப்பான சாலை விதிமுறைகளை பின்பற்றுதல் மற்றும் தலைக்கவசத்தின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக சாலை பாதுகாப்பு வாரம் என்ற தலைப்பில் ஒருவார கால விழிப்புணர்வு பிரச்சாரத்தை 11ஆம் தேதி புதன்கிழமை முதல் 15ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடத்த திட்டமிட்டது. அதன்படி புதுச்சேரி சட்டசபை எதிரே நடைபெற்ற ஹெல்மெட் விழிப்புணர்வு வாகன பேரணியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். அமைச்சர் லட்சுமி நாராயணன், இந்திய செஞ்சிலுவை சங்க புதுச்சேரி தலைவர் லட்சுமிபதி, தனியார் அறக்கட்டளை நிர்வாக இயக்குநர் இருதயசாமி, தனியார் நிதி நிறுவன தலைவர் ரோஹித் ராஜ், புதுச்சேரி பிராந்திய மேலாளர் கமலா பிரகாஷ் மற்றும் ரமேஷ் கண்ணா உட்பட பலர் பங்கேற்றனர். பிரச்சாரத்தின் போது பெண்கள், முதியவர்கள், தினசரி ஊதியம் பெறுவோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு 500 ஹெல்மெட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டது. புதுச்சேரி வக்பு வாரியத்தில் RSS உறுப்பினர்களை உடனடியாக அரசு நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு 7 பேர் கொண்ட புதிய வக்பு வாரியத்தை நியமித்துள்ளதாகவும், இதில் 2 இந்துக்களை உறுப்பினர்களாக நியமித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட RSS பின்புலம் உள்ள இந்துக்களை உறுப்பினர்களாக நியமனம் செய்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வக்பு வாரியம் என்ற பெயரில் பிற மதத்தினர் சொத்துக்களோ தனிநபர் சொத்துக்களோ ஆக்கிரமிப்பு ஏதும் செய்யப்படவில்லை என்றும், எனவே புதுச்சேரி வக்பு வாரியத்தில் இந்துக்கள் நியமனம் செய்யப்பட வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை என்றும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களின் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் தீங்கு விளைவிக்கும் விதமாக RSS அமைப்பினரை உறுப்பினர்களாக நியமித்திருப்பதை ஏற்க முடியாதென்று கூறியுள்ள அவர், இது சமுதாயத்தில் தேவையற்ற மோதல்களையும் பிரச்சினைகளையும் உருவாக்கும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே உடனடியாக வக்பு வாரியத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ள 2 இந்து உறுப்பினர்களையும் அரசு உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழிலதிபர் மார்டின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் கேக் வெட்டி 1000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை விருந்து வழங்கினார். தொழிலதிபர் மார்டின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் பாரதிய ஜனதா அமைச்சர் ஜான்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் தலைமையில் சிறப்பு கொண்டாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜான்குமார் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினார். தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அருஞ்சுவை விருந்து மற்றும் பழச்சாறு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜான்குமார் கூறுகையில், தொழிலதிபர் மார்டின் பொதுமக்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து வருபவர் என்றும் சமூக பணிகளில் சிறந்து விளங்கி வருகிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் அவரது மகன் புதுச்சேரியில் தினமும் சுமார் 6000 பேருக்கு உணவு வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அவர் நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், காமராஜர் நகர் தொகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எங்க ஐயா
மரியாதைக்குரிய மாண்புமிகு சாண்டியாகோ மார்ட்டின் அவருடைய இனிய பிறநாளை நாங்கள் கொண்டாட கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாளில் அவருடைய பிறநாளுக்கு சார்பாக இங்கே அனைவருக்கும் எனக்கு ஒரு டிஃபன் கேரியரில் ஒரு ஸ்வீட்டும், அதன் பிற்பாடு எல்லாருக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் மீல்ஸா இன்னைக்கு எறா, அதுக்கப்புறமேட்டா ஃபிங்கர் ஃபிஷ், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், அப்புறம் ஜூஸ், அதாவது கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட்டு, மாசா, அது இதெல்லாம் வழங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த பிறநாளை கொண்டாடும் எங்களுடைய ஐயா சாண்டியாகோ மார்ட்டின் அவர்கள் முடிடி வாழ வேண்டும். அவர் பெயருக்கு ஏற்றாற்போல் காக்கும் கடவுள். சாண்டியாகோ என்றால் சாண்டியப்பர் என்ற அர்த்தம். அவர் ஒவ்வொருவருக்கும் சாண்டியப்பர் என்றால் காக்கும் கடவுள் என்ற அர்த்தம். அதே போல் இன்று பல லட்சம் குடும்பங்களை அவரால் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த தளத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட 79 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான ஆணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 79 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகளை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் அனில்குமார், ஆய்வாளர் இளங்கோ, திராவிட முன்னேற்றக் கழக தொகுதிச் செயலாளர் மணிகண்டன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, இளைஞர் அணி அமைப்பாளர் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தடையற்ற குடிநீர் விநியோகத்திற்காக 534 கோடியில் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குநர் ஷீலா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் பிரெஞ்சு வளர்ச்சி முகமையின் நிதியுதவியுடன் புதுச்சேரி மாவட்ட நகர்ப்புறங்களில் குடிநீர் ஆதாரங்களை பெருக்குதல் மற்றும் குடிநீர் வழங்கல் அமைப்பை சீரமைத்தல் என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி 534 கோடி மதிப்பிலான இத்திட்டம் 12 தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டு புதுச்சேரி நகர்ப்புறங்களில் குடிநீர் விநியோக முறையை வலுப்படுத்தி நவீனப்படுத்தவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளில் இத்திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படுவதன் மூலம் புதுச்சேரி நகர்ப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் சுமார் 9 லட்சம் மக்கள் தடையற்ற, பாதுகாப்பான மற்றும் தரமான குடிநீரை பெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் கையெழுத்தானது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் ஜோஹோ கார்ப்பரேஷன் உடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமைச்சர் நமச்சிவாயம், பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, ஜோஹோ நிறுவன தலைமை விஞ்ஞானி ஸ்ரீதர் வேம்பு ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்தானது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் அறிவியல், எரிசக்தி தொழில்நுட்பங்களில் கூட்டு ஆராய்ச்சியை முன்னேற்றுவது மற்றும் மேம்பட்ட பொருட்கள், எரிசக்தி சேமிப்பு, நானோ தொழில்நுட்பம் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. அடுத்த 2-3 ஆண்டுகளில் விஞ்ஞானிகள், ஊழியர்கள் புதுச்சேரி பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பல்கலைக்கழக சர்வதேச உறவுகள் அலுவலகத்தின் இயக்குநர் விக்டர் ஆனந்த்குமார் வரவேற்றார். நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் குணசேகரன், பேராசிரியர் ராமசாமி அருண் பிரசாத், ஜோஹோ தலைமை நிதி அதிகாரி ஆனந்த், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேர்தலில் சீட் கேட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் டெல்லியில் முகாமிட்டுள்ளது அரசியலில் மேலும் விறுவிறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணியில் புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் கொண்டுவர நிர்வாகிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் மேலிடம் பல பிரிவுகளாக அமைத்து காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளையும் எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா என்ஆர் கூட்டணி கட்சியின் மக்கள் விரோத போக்கை எடுத்துக் கூறி தன்வசம் ஈர்க்க நேரடியாக மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றது. மேலும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த புதியவர்கள், இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என கட்சியின் அறிவிப்பால் பல தொகுதிகளில் புதியவர்கள் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு நலத்திட்டங்களையும் வேண்டிய அடிப்படை வசதிகளையும் செய்து கவர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில செயலாளர் மோகன்தாஸ், பொதுச் செயலாளர்கள் தனுசு, இளையராஜா, செந்தில்குமார், தெற்கு மாவட்ட தலைவர் குமரேஸ்வரன், மாநில செயலாளர் மங்களம் தொகுதி ரகுபதி உள்ளிட்ட 6 பேர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கோவை சந்தித்து தங்கள் தொகுதியில் செய்த சேவைகளை பட்டியலிட்டு வழங்கினர். மேலும் மக்களின் கருத்து கணிப்புப்படி சீட்டு ஒதுக்க வேண்டும் என்றும் புதிய இளைய தலைமுறைகளுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
இந்தியா கூட்டணியில் புதுச்சேரி மாநிலத்தில் குறைந்தபட்சம் 20 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் பல முக்கிய தலைவர்களை சந்திக்கவும் திட்டமிட்டு டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினர் முகாமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,970 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.